செல்லாது செல்லாது அராஜகங்கள் செல்லாது. எங்கள் ஊதியம் எங்கள் உரிமை கிடைத்தே ஆக வேண்டும். செல்லாது செல்லாது அராஜகங்கள் செல்லாது. எங்கள் உரிமை எங்கள் ஊதியம் கிடைத்தே ஆக வேண்டும். செல்லாது செல்லாது அராஜகங்கள் செல்லாது. எங்கள் உரிமை எங்கள் கிடைத்தே ஆக உரிமை வேண்டும். ஏய் சுரபி, ஊர் தலைவர் வீட்டு முன்னாடி வந்து இப்படி கத்தக்கூடாது, புரியுதா? இல்லன்னா ஏன்டா வந்தோன்னு ஆயிடும். ஏய் நீதா, உன் ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியும். சும்மா ஒண்ணு எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, ஆனா நீ ஷாப்பிங்க்கு நல்லா போயிட்டு வர. இன்னைக்கு பதில் தெரியாம நாங்க போக மாட்டோம், புரியுதா? பட்டேல், சில ரவுடிங்க என் வீட்டு முன்னாடி சூழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கவனிய. டேய் சின்னவனே, எங்கடா போயிட்ட? வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள கல் எடுத்து அடி. நடக்காது நடக்காது அராஜகங்கள் நடக்காது. எங்கள் உரிமை எங்கள் ஊதியம் கிடைத்தே ஆக வேண்டும். நடக்காது நடக்காது அராஜகங்கள் நடக்காது. எங்கள் உரிமை எங்கள் ஊதியம் கிடைத்தே ஆக வேண்டும். நடக்காது நடக்காது அராஜகங்கள் நடக்காது. எங்கள் உரிமை எங்கள் ஊதியம் கிடைத்தே ஆக வேண்டும். நடக்காது நடக்காது அராஜகங்கள் நடக்காது. எங்கள் உரிமை எங்கள் ஊதியம். போங்க. என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எங்க சம்பளத்துக்காக அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. வீட்டுக்குள்ள கல் எடுத்து அடிக்கிறாங்க சார். இதுதான் அமைதியா ப்ரொடெஸ்ட் பண்ற லட்சணமா? நாங்க கல்லெல்லாம் அடிக்கல சார், இந்த ஆள் போய் சொல்றான். ஆமா சார், போய் சொல்றாரு சார். நம்புங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வா. இவங்க உண்மையா சொல்லாத வரைக்கும் யாரையும் விடக்கூடாது. ஏய், எல்லாரும் கிளம்புங்க. சார், இந்த ஆள் போய் சொல்றான் சார். சார், நாங்க சொல்றதை கொஞ்சம் நம்புங்க. சொல்றேன்ல, போங்க. சார், நாங்க சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சொல்றேன்ல, வண்டியில ஏறு. என்ன பாட்டில் சார், நாங்க அமைதியா தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க கல்ல தூக்கி அடிக்கல. நஷ்டத்தை ஏற்படுத்துறது எங்க நோக்கம் இல்ல சார். அவரு வீட்ல இருந்த வேலைக்காரனை வெளியில இருந்து கல்லெறிஞ்சான். நான் அவனை கவனிச்சேன். மேடம் உட்காருங்க. சுர்பி, சுர்பி. ஏய் நில்றா. என்ன சுரபி? என் ஹஸ்பண்ட் சார். என்னோட ஒய்ஃப் சார். அதுக்கு சார் விட்டுருங்க சார். ஊர் தலைவர் தான் சார் இவங்களை ஏமாத்திருக்காரு. என்ன நீ உங்களோட வக்கீலா? நீ சொன்ன உடனே நான் விட்டுணுமா என்ன? இல்ல சார். அப்பா அப்பா வக்கீல கூட்டிட்டு வரவா? இவங்க ஊர் தலைவரோட வீட்டுல கல் எறிஞ்சு உடைச்சிருக்காங்க. அதுக்கான பில் தான் இது. இந்த பணத்தை எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் உன் பொண்டாட்டி இவங்க எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு போலாம். 25,000? கடவுளே, 25,000 ரூபாய்? சார் என்ன சார் இது? இவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவேன்? ஆமா சார், 3 மாசமா எங்களுக்கு சம்பளமே கிடைக்கல சார். ஆய் மூடு. இங்க நான் சொல்றதா நடக்கும். ஒண்ணு பணத்தை கொண்டு வா, இல்லனா இவங்க எல்லாரும் இங்க தான் இருப்பாங்க. மோனே, சம்பளம் வந்ததும் நான் கொடுத்துறோனே. ஆமா அண்ணே, நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஊர் தலைவருக்கு பணத்தை கொடுங்க. ஏய் மோகன், முடிஞ்சதில்ல. இப்ப போய் பணத்தை கொண்டு வா. இங்க சார். கூட்டமா நிக்க கூடாது. கிளம்பு சார், சார், கிளம்பு. சார். ஏய் போடா இங்க இருந்து. தோடா, முதல்ல மறைமுகமா எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்த, இப்ப வெளிச்சத்திலே நடக்குதா? உனக்கு வெக்கமா இல்ல? 3 பொண்ணுங்களை பெத்து போட்டியே, அப்ப உனக்கு வெக்கமா இல்ல? அதான் பொண்ணுங்களை கட்டி கொடுத்தாச்சு இல்ல. இனிமே நான் என்ன செய்யணுமோ அதான் செய்வேன். இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல இருந்துக்க, இல்லன்னா கிளம்பு. புரியுதா? வாடா சுரபி, புருஷன் தானே நீ? உங்ககிட்ட 25,000 ரூபாய் கொடுக்க சொல்லி போலீஸ்காரங்க சொன்னாங்க. கொண்டா. இப்ப அவங்க எல்லாரையும் விட சொல்லி அவங்க கிட்ட சொல்லிருங்களேன். அது எப்படி விட்டுட முடியும்? சுரபி இங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் ஐயா கம்ப்ளீட்டா வாபஸ் வாங்குவாரு. என்னங்க, சரிதானே? கேட்டல்ல, கிளம்பு. நீங்க உங்க அம்மாவோட வலையில வித்துட்டீங்களா? அவங்க ஞாபகமா அது ஒண்ணுதான் இருந்தது. சுரபி, உன்னை காப்பாத்த வேண்டியிருந்தது. அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுரு. அதோட இந்த பிரச்சனையை முடிச்சு வை. சார். ஊர் தலைவரே, அது வந்து மேடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்களாம். சாரி. என்ன? சாரி. ஆமா, நீ மன்னிப்பு கேட்கறியா இல்ல லோன் கொடுக்குறியா? மன்னிப்புங்கிறது காலில் விழுந்து கேட்கறது.
பெரியவங்க கிட்டலாம் மோதி பார்க்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ விடு. அப்படியா? அவ மேல நான் கண்ணு வச்சுட்டேன். அந்த மானம் இந்த புலி தான் வேட்டையாட போகுது. சுரபி என்ன ஆச்சு? சுரபி என்ன ஆச்சு? அந்த ஊர் தலைவர் மேல கை வச்சுட்டான். ஏன்டா புறம்போக்கு? என் பொண்டாட்டிக்கிட்டே தப்பா நடந்துகிட்ட உன்னை விட மாட்டேன்டா. என்ன பண்ற? அவர் விடுறா. அவரை சொல்றதுக்கு விடு விடுறா. விடு. என்னையோட அடிச்ச என்ன அடிச்ச உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. டேய் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போ. ஆனா எஃப்ஐஆர் மட்டும் போட வேணாம்னு சொல்லு. முதல்ல இவன் பொண்டாட்டியை நான் நல்லா அனுபவிச்சுக்கிறேன்டா. அது வரைக்கும் இவனை விட்டுறக்கூடாது. கொண்டு போடா. உன்னை விட மாட்டேன்டா. சார் 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 ஏய், நில்லு. அவர் அடிக்காதீங்க சார், செத்து போயிடுவாரு சார். ஊர் தலைவரை கம்பியால அடிச்சிருக்கான். சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது சார் வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். சார் 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 வலிக்குது சார், எல்லாமே போய் அடிக்காதீங்க சார். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நான் ஊர் தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போனேன். அப்போ அவன் என்ன மானபங்கப்படுத்திட்டான். என்ன போலே? அப்போ பாட்டில் சாரும் ஆப்டே சாரும் அங்கதான் இருந்தாங்க. அவனை கொன்னுடு. எவ்வளவு பணம் வேணுமோ கேளு. உயிரோட இருந்தா தானே இவ ஆட்டம் போடுவா. நான் அவனை விட போறதில்ல. என்ன கௌலி, கிரிமினல் சொல்றாங்க, அதெல்லாம் நம்புவீங்களா? நல்லா இருக்கே. நாம இன்னும் ஃபைல் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாம பொம்பளை மேல கைய வைக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமே சார். லேடிஸ் சொன்னா கோர்ட் கேட்பாங்க. நாம இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். டியூட்டி முடிஞ்சதுல நீ கிளம்பு. சார் நான் சொல்றது கேளுங்க. கிளம்பு. நீ என்ன இங்க பார்த்துட்டு இருக்க? அவனை கவனி. சரி சார். ஐயோ ஐயோ சார் 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 அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க சார். தள்ளுமா, தள்ளி கொண்டுறல. ப்ளீஸ் தள்ளு. விட்டுருங்க சார். அட வலி விடு. அடிக்காதீங்க சார். ரொம்ப ஆட்டம் காட்ற. சார் 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 வலிக்கு. சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில தூக்கத்துல இருந்து எழுப்புற. நாங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம். உன்னால தாங்க முடியலையா? அபேஷா ப்ளீஸ் சமீர் கிட்ட போனை கொடு. மோகனை மறுபடியும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள தான் போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க. இங்க பாரு, இப்ப நான் சமீர் கிட்ட எல்லாம் போன் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதனால இந்த நாளை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அபேக்ஷா விஷயம் ரொம்ப சீரியஸா போகுது. ப்ளீஸ் ஒரு தடவை சமீர் கிட்ட போனை கொடு. ஏய், உனக்கு சொன்னா புரியலையா? ப்ளீஸ் நான் சொல்றது கே. Happy birthday and be happy always. This is for you. சரி, நீ என்னோட போனை கூட அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். நோ 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 நோ. என்ன? நம்ம என்ன டீல் போட்டோம்? வாட்? என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ யாருக்கிட்டயும் பேசக்கூடாது. உன்னோட மொபைல சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கணும். இல்லனா உனக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துரும். உனக்குள்ள இருக்கிற ஜர்னலிசம் எழுந்துரும். அப்புறம் என்ன விட்டுட்டு ஓடி போயிடுவ. ஏய், இத பாரு, நான் எங்கேயுமே ஓட மாட்டேன். புரியுதா? ஜஸ்ட் அக்கா கிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். என்ன, வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அதோட இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? சும்மா இரு. அஷா சார் ஃபைல் தான். அவ பேரு சுபி தாம்பே. முருண்டி கிராமத்தில் பால்வாடியில் வேலை செய்கிறான். 2-3 மாசமா இவங்களுக்கு சம்பளமே கிடைக்கல. ஸோ ஊர் தலைவருக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவ புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புருஷனை காப்பாற்றுறதுக்காக ஸ்டேஷன் போயிருக்கா. ஆனால் உண்மை என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இவளை ரேப் பண்ணியிருக்காங்க. அப்புறமா எரிச்சிருக்காங்க.
இந்த விஷயம் இவ புருஷனுக்கும் அப்புறம் அவன் பிரதர் சமீர் அவன் சில சோர்ஸை ரெடி பண்ணி எஸ்பியை மீட் பண்ணியிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல ரேப் நடந்திருக்கு, ஆனா வேற எங்கேயோ எரிச்சிருக்காங்க. இப்போ இதை யாரு பண்ணாங்கன்னு அங்க போனதான் நமக்கு தெரிய வரும். அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, ஆனா 80% எரிஞ்சிருக்கா. சார் 80% எரிஞ்சிருக்கான்னா பிழைக்கிறது கஷ்டம் சார். ஆனா இவங்க ஏதாவது க்ளூ கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் சுரபி முந்தா நேத்து 16 ஜூனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தா. சார் என் புருஷனை விட்டுருங்க, இல்லைன்னா நான் இங்கேயே தற்கொலை பண்ணிப்பேன், எண்ணெயை ஊத்தி கொளுத்திப்பேன். சரி, யார் தடுத்தது? தாராளமா நடத்து. சுரபி ஆப்டே, இவங்க கிரைம் பண்ணுவாங்களா? அப்புறம் என்ன போலீஸ் ஆர்த்தி எடுப்பாங்க? அப்ப கேஸ் போட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. நான் வக்கீல கூப்பிடுவேன், அவரை பெயில்ல எடுப்பேன். ஃபைல் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ. கிளம்பு, கொளுத்துக்கோ, நானும் பார்க்குறேன். சீக்கிரம், நானும் ரெடியாக இருக்கேன். ஊத்து ஊத்து. சுரபி நீ என்ன பண்ற? இங்க பாரு, என் மேல சத்தியம். ஆப்டே, இவ கொளுத்திக்கிறதுக்காக நீ தூண்டி விடு. என்ன அப்படியே நிக்கிற நீயே? இப்ப பண்றேன் சார். ஐயோ சார் சார் சார், ஏண்டா பொண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டா? சார் 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 என்ன பண்றீங்க சார்? சார் வேணாம் சார். சார் வலிக்குது சார், அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். அப்புறம் என்னாச்சு? சார் ஈவினிங் மறுபடியும் சுரபி போலீஸ் ஸ்டேஷன் வந்தா. தலைவர்கிட்ட பேசியாச்சுன்னு சொன்னா, என்னையும் விட சொன்னா. ஊர் தலைவரை நீ சந்தோஷப்படுத்திட்ட, எங்களையும் சந்தோஷப்படுத்து. அப்புறம் உன் புருஷனுக்காக 10,000 கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிடு. போ சீக்கிரம். 3 மாசமா சம்பளம் கிடைக்கல. ஊர் தலைவருக்கு ஏற்கனவே 25,000 ரூபாய் கொடுத்தோம். எல்லாத்தையும் நீங்களே புடுங்கிட்டீங்க. நான் என்னதான் சார் செய்ய? ஆமா, கழுத்துல தாலி இருக்குல்ல, அது தங்கம் தானே, எடுத்துக்கோவா. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், விடுங்க சார். என்ன செய்றீங்க? தங்கம் தானே சார் பண்றீங்க? சார் சார் சரி, உன்னை யார் விட்டது? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல திருடு நடந்திருக்குன்னு போன் வந்தது. பாட்டிலும் ஆப்டே சாரும் என்ன கார்ல உட்கார வச்சாங்க. என்ன வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா வீட்ல சுரபி இல்லையா? இல்ல சார். அதுக்கப்புறம் நான் சுரபிய தேடி போனேன். அப்ப அவ எரிஞ்சு போன நிலையில கிடைச்சா. கண்டிப்பா இந்த ஊர் தலைவர் தான் பண்ணிருக்கணும். சார், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அபிக்ஷாவும் அவரோட டேடியும் பண்ணிருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு தம்பியா? இங்க இவ்ளோலாம் நடந்திருக்கு, ஆனா நீ உன் சிஸ்டர் கூட இல்ல. அது வந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தேன். என்னோட ஃபியான்சியோட பர்த்டேக்காக போயிருந்தோம் வெளியே. அவ போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவகிட்டே வச்சுக்கிட்டா. எந்த டிஸ்டர்பன்ஸையும் அவ விரும்பல. என்ன பண்ற? இவகிட்ட மனிதாபிமானமே இல்ல. அங்க என்னோட அக்காவையும் அத்தானையும் போலீஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க, போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனா இவளுக்கு இவளோட பர்த்டே தான் முக்கியமா தெரியுது. சபீர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அண்ட் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரப்போறாங்க. உங்க அக்கா இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு இங்க இருந்து நீ போனினா சமீர், அப்புறம் நான் போறேன். சமீர் 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 மறக்காத, யாரு நம்ம லைஃப்ல வந்தாலும் சும்மா விட மாட்டேன். உனக்கு ஏன் அப்படி தோணுது? சுரபி எரிக்கிறதுல அவங்க கை இருக்கும்னு? சார், அன்னைக்கு நைட் திருட்டு ஃபோன் வந்ததுல்ல, அது அவங்க வீட்டில் இருந்து தான் வந்தது. அதோட அவங்க வேணும்னே அந்த போலீஸை கூப்பிட்டுட்டு அவங்கள ரொம்ப பிஸியாக வச்சுருந்தாங்க சார் அவங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ரவுடிங்க அவங்க என் சிஸ்டர். என்ன சொல்றீங்க? பேஷண்ட் உயிர் தப்புறது ரொம்ப கஷ்டம். we are trying our best. மும்பையிலேருந்து டாக்டர்ஸ் டீமும் இங்க வராங்க. பேஷண்ட் இங்க அட்மிட் ஆன அன்னைக்கு ஏதாவது சொன்னாங்களா? தெரியாது சார். அவங்கள இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரும்போது நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக முழு முயற்சி எடுத்தோம். இப்ப என்ன சார்? அங்க போகலாம். ஆரம்பமான இடத்துக்கு, அதான் போலீஸ் ஸ்டேஷன். வெல்கம் டு முரட்டி சார். எப்போ வந்த? இப்பதான்.
சார் நான் எஸ்ஐ கவுடி, வெல்கம் சார். மொத்த ரிப்போர்ட்ஸோட காப்பியும் ரெடியாக வச்சிருக்கேன். ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்க. கவுடி ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் சொல்லு. சார் இது ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன். டே ஷிஃப்ட்ல பட்டேல் ஆப்தே சார் இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட்ல நான் கோலே. பட்டேல் சார் சொல்லி தான் நான் மோகன் அரெஸ்ட் பண்ணேன். ஏன்னா 15ஆம் தேதி ஊர் தலைவரை ராட்ல அடிச்சிருக்கான். அதோட ஊர்க்காரனா இருக்கிறதுனால கேஸ் எல்லாம் போட வேணான்னு பட்டேல் சார் சொல்லிட்டாரு. 2 தட்டு தட்டிட்டு விட்டுறன்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் அடங்கி இருப்பானா. கேஸே ஃபைல் பண்ணல, இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்கீங்க. சார் சீனியர் சொன்னா நாங்க எப்படி தட்ட முடியும்? சுரபி வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்பையில இருந்து நான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன். ஆமா சார், நான் மன்னிப்பு கேட்க போகும்போது அவன் என்ன மானபங்கப்படுத்த பார்த்தா. என்ன? பாட்டீல் சாரும் ஆப்தே சாரும் அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் நான் பட்டேல் சார் ஆப்டே சார்கிட்ட கேட்டேன். அவங்க எதுவும் சொல்லாம திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. 16ஆம் தேதி என்ன ஆச்சு? சார் வீக்கெண்ட் பட்டேலுக்கு சார் ஆப்டேக்கு நைட் டியூட்டி இருக்கும். ஏன்னா ஃபேமிலிக்கு டைம் கொடுப்பாங்களாம். அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் டே ஷிஃப்ட்ல இருந்தோம். சார் நாங்கள் கிட்டத்தட்ட 7:30-8க்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் எப்போ சமீர் வந்தானோ. இதுதான் புரிடி போலீஸ் ஸ்டேஷன். இங்க தான் என்னோட அக்கா வந்திருந்தா. என் அத்தானை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கேஸ் கூட போடல. அப்புறம் இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னோட அக்காவை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. உங்களை விட மாட்டேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யறோம். நீங்க முதல்ல உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. ஸ்ருதி தாம்பேயோட பிரதரா நீங்க? நான் என்ன சொல்ல, என் அக்காவை எரிச்சிருக்காங்க. ஊர் தலைவர் கூட நீங்க ஸ்நேகமா பழகணும்னா பழகிக்கோங்க. ஆனா என்னோட அத்தானுக்கும் என்னோட அக்காவுக்கும் எதுக்கு நீங்க தொல்லை கொடுக்குறீங்க? அவங்க உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல. உங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. உங்க கூட இருந்த 2 ஆபீசர்ஸ் தான் இதை எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அப்புறம் சுரபியை மெடிக்கல் செக்அப் பண்ணோம். சீமன் சாம்பிள்ஸும் கிடைச்சது. டிஎன்ஏ மேட்சிங்க்கு அனுப்பியிருக்கோம். ஆனா இது சின்ன கிராமம், இன்னும் ரிப்போர்ட் வரல. சங்கராம் சார், மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் ஃபாரன்சிக் பண்ண சொல்லு. அவங்க 2 பேருக்கு எதிராக எவ்வளோ எவிடன்ஸ் கிடைக்குதோ அது நமக்கு நல்லது. அவங்க சிடிஆரையும் எடு. ரைட் சார். ஹர்ஷா, சுர்பி எங்க வேலை பார்த்தாங்களோ அங்கே போய் நீ என்கொயரி பண்ணு. பாட்டிலையும் ஆப்தேவையும் ஏன் அரெஸ்ட் பண்ணல? சார் அவங்களுக்கு எதிராக எந்த விட்னஸும் இல்லை. டிஎன்ஏ ரிப்போர்ட்க்கு தான் நான் வெயிட் பண்றேன். பாட்டில் சார் முன்கூட்டியே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருக்காரு. கான் சார், ஊர் தலைவர்கிட்ட நீ பேசு. தேங்க்யூ. சுரபி தான் எங்ககிட்ட சொன்னா. உங்கள் ஆசையை என்னைக்கு அவள் பூர்த்தி செய்கிறாளோ அன்னைக்கு தான் அவள் புருஷன் நீங்கள் விடுவேன்னு சொன்னீங்களாமே. அவளும் அதை ஒத்துக்கிட்டாலே கான் சார். அப்புறம் அது எப்படி ரேப் ஆகும் சொல்லுங்க? டீல் நடந்தது சார். அதனால தானே அவள் புருஷன் வெளியே வந்தான். அவள் சந்தோஷப்படுத்தினா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த கேஸ் முழுசாக முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் ஓடி போயிடாதீங்க. இது என் ஊர் சார். இந்த ஊருக்கு எல்லாமே நான் தான். நான் எங்கே போக போகிறேன்? உங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? சார், என் புருஷன் சரியான அயோக்கிய பையன். அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வீட்டில் தான் இருந்தான். அதோட ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சுரபி கிடைச்சால இன்னைக்கு கொண்டாட்டமாக இருந்தது. அந்த சுரபி அருமையான ஐட்டம் தான்ல. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? ஏ, சுரபி மறுபடியும் காப்பகத்துக்கு வரமாட்டான்னு தானே நீங்க சொன்னீங்க. யூனியன் செக்ரட்டரியா நான் வர இருந்தேன். அவ கூட ஜாலியா படுத்துட்டு அவளை மன்னிச்சிட்டீங்களா? இதெல்லாம் நடக்காது, இப்பவே சொல்றேன். ஏய் குடே பே. தாமா மூட் அவுட் பண்ணிக்கிட்டு. அந்த சுரபி என்ன பீஸ் தெரியுமா? உன்னை விட சின்ன பொண்ணுடி அவ. ஏய், நான் சுரபியை விட போறதில்ல. சார் எவ்வளோ வெக்கம் கெட்டவனா இருக்கான் பாருங்களேன். மொத்த ஊரையும் கையில் வச்சிருக்கான். நீ இவங்க கூட சுத்துறியா? எனக்கு எதிராகவே சதி பண்றியா? உன்ன என்கிட்டே உன் வேலையை கட்டுறியாடா? கௌரி, இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடு. இன்னொரு விஷயம், ஃபைல் பண்ணாத, இல்லைன்னா ரெக்கார்டு ஸ்பாயில் ஆயிடும். கொண்டு போ. ஏறு விடுறா. சுரபி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா. ஒரு வாரம் எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ அவ தான் எனக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு அனுப்பி வச்சிருந்தா. சுரபிக்கு எல்லார் கூடயும் செட் ஆயிடும். அவளோட அன்னிக்கும் அவளுக்கும் தான் ஒத்து வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உன்னோட தலைவலி தேவையில்லை. நானும் சமீரும்
தனியா வாழ போறோம். நீ உன் பேரண்ட்ஸை உன் கூடவே வச்சுக்கோ. தேவைப்பட்டா அதுக்கான காசு கூட நானே கொடுக்குறேன். திமிரு பிடிச்ச பொண்ணுகிட்ட யாரால பேச முடியும்? அயோக்கிய பொண்ணு. மேடம், இந்த சுரபி மோகன் 2 பேருமே நல்லவங்க. ஆனால் இந்த மோகனுக்கு மட்டும்தான் அடக்க முடியாத அளவுக்கு கோவம் வரணும்னா பாருங்க. தண்ணி அடிச்சதுக்கப்புறம் அவனை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சரக்கு அடிக்காதுன்னு சுரபி சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் அவன் குடிபோதையில் சுரபியை போட்டே அடிப்பான் மேடம். என்னப்பா, என்ன நிலவரம்? சார், நேற்று மும்பை ஃபாரன்சிக் டீமோட நம்ம ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் எல்லாரும் சுரபியோட பாடியை செக் பண்ண வராங்க. குட். ஆனால் ஹர்ஷா, இந்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஆனால் நம்ம இதெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறோன்னு லோக்கல் டாக்டர்ஸ்க்கு தெரியவே கூடாது. சார், ஏன் சார் இவ்வளோ சீக்கிரம்? கான், இந்த பாட்டையில பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஊர் தலைவரோட ஆள் இவன். அந்த ஆளுக்கு ஊரில் பொலிட்டிஷியன் கனெக்ஷன் இருக்கு. அவனுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு தெரியலை. சார், இன்னைக்கு பாட்டில் கவுலிக்கு அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படின்னா டாக்டர் நர்ஸையும் கூட இவன் ஈஸியாக பயமுறுத்தி இருக்கலாம். ஹர்ஷா, நீ ஒன்று பண்ணு. ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் இல்லை வார்ட் பாய் அவங்க ஏதாவது பேசுகிறாங்களான்னு பாரு. இந்த சுரபியை யார் முதல்ல அட்டன் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஓகே சார். அப்புறம் கான், நீதாவை பற்றி ஏதோ சொன்னியே? சார், நீதாவுக்கு நிறைய முறை கால் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் போய் செக் பண்ணியா? இதை கூட நான் சொல்லி தரணுமா என்ன? ஓகே சார். அப்புறம் சார், யூஷுவல் சஸ்பெக்ட்ஸை செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு, இந்த மோகன் குடிச்சிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணுவானா சார். பல தடவை அவன் சுரபியவே அடிச்சிருக்கான். ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்து கூட சுரபியை கொளுத்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். சார், இதுவும் நடந்திருக்கலாம். ஏன்னா மனைவி ரேப் ஆகிட்டா புருஷங்களால அதை ஏத்துக்க முடியாது. இதுலயும் சுரபி தான் தப்பு பண்ணதா நினைச்சிருக்கலாம். ஒரு வேலை பண்ணு சங்கராம், மோகனுக்கு சுரபியோட பாடி எங்க கிடைச்சதோ அங்க போய் செக் பண்ணு, ஏதாவது கிடைக்கலாம். ஓகே சார். அப்புறம் கான், நாளைக்கு அவனுங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிடு. சங்கராம், டிஎன்ஏ என்னாச்சு? சார், ரெக்வஸ்ட் போட்டிருக்கேன். சர்வர் ஷிஃப்டிங் நடக்கிறதுனால 1-2 நாள் டிலே ஆகும். கான், நீ பேசி பாரு. சரிங்க சார். சரி, குட் நைட். குட் நைட் சார். ஓகே சார். அந்த சுரபி காலையிலேருந்து சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டினா. அதுக்கப்புறம் அவளே கொளுத்துக்கிட்டா சார். நாங்கள் எதுவுமே. அவளே கொளுத்திக்கிட்டாளா? அதுவும் யாரும் இல்லாத இடத்துக்கு போய். சார், அவர் ரொம்ப கோவக்காரி சார். எல்லாரு கூடயும் சண்டை போடுவா. அதனால நீ டீடைன் பண்ணியா என்ன? எஃப்ஐஆர் போடாம, ஃபைல் பண்ணாம, கேஸே போடாம அவ புருஷனை போட்டு அடிச்சிருக்க. இது எல்லாத்தையும் பண்ணது நீ. ஆனாலும் அவ தப்பு பண்ணியிருக்கா. சார், நாங்கள் சும்மாலாம் கேஸ்லாம் போட மாட்டோம். ஏன்னா அன்னெசரியா யாரோட ரெக்கார்டையும் கெடுக்க வேண்டான்ட்டு. ஒரு ஆளை இப்படியே அடிக்கிறது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும், அது மட்டும் கரெக்டா? அதுவும் எஃப்ஐஆர் கூட போடாம. இல்ல சார், அது ஊர் தலைவர் சொன்னாரு எஃப்ஐஆர் பண்ணா பெயில் கிடைச்சிருமா. மோகன ஒரு கை பார்க்கணும் தான் அவர் முடிவு பண்ணியிருந்தாரு. கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறியா இல்லை ஊர் தலைவனுக்காடா? அப்புறம் ஸ்டேஷன்ல ரேப் பண்ணிருக்கீங்களே, அது என்ன? சார், அவன் போய் சொல்றான். சரி, அன்னைக்கு நைட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் டெலீட் ஆச்சு? சார், அது டெக்னிக்கலி எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. தெளிவா அந்த ஃபுட்டேஜை நீங்க டெலீட் பண்ணிருக்கீங்க, அதுவும் எல்லா இடத்துலையும். ஆனா எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. பார்க்கிங் ஸ்லாட்ல இருந்து எடுத்தோம். 16ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு சுரபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அதுவும் தலைவர் வீட்டில் இருந்து 8:50க்கு இந்த நிலைமையில வெளியே வந்திருக்கா. அவ எங்க கூட சண்டை போட முயற்சி பண்ணா. அதனால்தான் நாங்களும் 2-3 தட்டு தட்டணும், அவ்வளோதான். நானும் 2 தட்டு தட்டவா? மோகனை 9:20க்கு இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்க. ஃபுட்டேஜை காட்டு. சார், அது ஜக்தர் வீட்டில் திருட்டு நடந்துச்சு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வேற யாருமே இல்லை. அதனால மோகனை கூட்டிகிட்டே போயிட்டோம் சார். வழியில் போகும்போது தான் அவனை விட்டுலான்னு முடிவு எடுத்தோம். ஆமா சார், நாங்க மோகன் அவனோட வீட்டு வாசல்லையே விட்டுட்டோம். அப்புறம் நாங்க 2 பேரும் ஜக்தாப் சார் வீட்டுக்கு. அப்போ என்ன டைம்? கிட்டத்தட்ட 9:45 இருக்கும். அவனோட அட்ரஸை கூட. ஆனா உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, சுரபியை கூட்டிட்டு வரும்போது நீ தானே டியூட்டில இருந்த? அப்ப அவ ஏதாவது சொன்னாலா? இல்ல மேம், சும்மா கத்திட்டே இருந்தா எரிச்சிட்டாங்கன்னு. மேடம், சீக்கிரமா இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க. ஹர்ஷா. சார், சுரபி இஸ் நோ மோர். பாடி எடுத்துக்க. சார். நம்ம டாக்டரை அனுப்பி ப்ராப்பரா போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லு. ஓகே சார். சுரபியா?
ஆமாம் உங்கள் பேர் என்ன? நான் எப்படி கூப்பிடுறது? நீங்க வந்து சார் இல்லனா ஐயான்னு கூப்பிடுங்க, புரியுதா? வர்ஷா. இன்ஸ்பெக்டர் கான், மும்பை போலீஸ். ஓகே கான் சார், ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி நாங்கள் பன்வேல் போயிருந்தோம். எனக்கு அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அப்போ தான் வீட்டில் திருட்டு நடந்தால் வேலைக்காரன் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான் சார். அதனால் நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். எதுக்காக இப்போ என்கொயரி பண்ண வந்திருக்கீங்க? என்கொயரி பண்ண வருவோம் தான் சார். ஏன்னா அன்னைக்கு உங்கள் மாப்பிள்ளையோட சிஸ்டரை எரிச்சிருக்காங்க. என்ன? அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்கன்னு சபீர் சொன்னான். எக்ஸ்கியூஸ் மீ, அன்னைக்கு என் பர்த்டேவா இருந்தது, அதனால நான் அவனை தங்க சொன்னேன். அவன் என்ன பத்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கானா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கும் சுரபிக்கும் கொஞ்சம் கூட ஆகாதாமே. ஏன்னா அவ தம்பி நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. சமீர் அவனுக்குன்னு ஒரு நியூஸ் சேனல் வச்சிருந்தான், ஏன் உதவியோட. நீங்கள் போலீஸ்க்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? போலீஸ்க்கு ஒரு 9:10 இருக்கும் சார். சரி, அவங்க எப்போ வந்தாங்க? 9:45 வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டேல் சாருக்கு இதை சொல்ல கால் பண்ணியிருந்தேன். அதாவது இதோ இங்கே பாருங்கள் சார், ரெக்கார்டு இருக்குது. சங்கராம் சார். என்னது இது? காண்டம் ரேப்பரா? ஆமாம் சார். அதையும் வச்சுக்கோ. இதை பாருங்க சார், சரியா பாட்டிலுக்கு 9:10 ஃபோன் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி இவன் ஊர் தலைவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் 8:30. 2 பேரும் 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. அப்புறம் தலைவன் பாட்டிலுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்கான் 8:33. பாட்டில் சுரபியை விட்டுட்டானா? சார் ஒருவேளை நித்தினே சுரபியை போட்டிருக்கலாமா? தலைவர்கிட்ட பேசி அவளை இங்கிருந்து ஃப்ரீ பண்ணியிருப்பான். வெளியே வந்த உடனே கொலை பண்ணியிருப்பான். சார் நீதா 14ஆம் தேதியிலேருந்தே காணும் சார். நான் காப்பகத்துக்கு போய் என்கொயரி பண்ணேன் சார். ரீட்டா மேலே டவுட்டாக இருக்கு. நீதாவோட மொபைல் லொக்கேஷனை செக் பண்ணியா? பண்ணேனே. அவள் லொக்கேஷன் ஊர் தலைவர் வீட்டில் தான் காட்டுது. ஆனால் ஊர் தலைவரோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, சுரபி வெளியே போன உடனே ரீட்டாவும் பின்னாடியே வெளியே போனாலாம். அதுவும் கோவத்தில் இருந்தாலாம். போன் எடுத்துட்டு போக மறந்துருக்கலாம். நீதாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல, ஊர் எது, அப்பா அம்மா யாரு என்னன்னு. என் சிஸ்டர் இறந்துட்டா. சமீர் உட்காரு. முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். உட்காரு. உட்காருங்க. என் சிஸ்டர் இறந்துட்டா. ஆனா நீங்க இன்னும் ஊர் தலைவரை அரெஸ்ட் பண்ணல. அதுவும் போலீஸ்க்கு எதிராக நீங்க ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கல. சமீர், நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, எனக்கு ஒன்று சொல்லு. உன் அத்தா மோகன் அவன் குடிச்சிட்டு உன் அக்காவை அடிப்பானா? சார் இதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது சார். எல்லாம் அப்போ என் அத்தா நிறைய குடிப்பாரு. அப்படி இல்ல, பொண்டாட்டி ரேப் பண்ணப்பட்டா, கொன்னுட்டான். அக்காவை காப்பாற்ற முடியலையேன்னு அவரு சூசைட் பண்ணிக்க பார்த்துருக்காரு. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை காப்பாத்தினேன். சுரபி, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. எனக்கு உயிர் வாழ அதிகாரம் கிடையாது. நானும் உன்கிட்டயே வந்துடுறேன். சுரபி. அதான் சமீர், நீங்க என்ன பண்றீங்க? சுரபியோட போனும் மோகனுக்கு கிடைச்சதா? அது எனக்கு தெரியாது சார். சங்கராம் சார், மோகனுக்கு சுரபியோட போன் கிடைச்சதான்னு கேளு. ரைட் சார். சுரபி பலமாடி விழுந்துருச்சா? நீங்க என்ன ஒரேடியா கொன்னுடுங்களேன். அப்பதான் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் குடிக்க ஆரம்பிச்சாலே சாத்தானா மாறிடுறேன். எனக்கு இந்த குடி பழக்கத்தை விடணும். இதுக்கு மேல நான் குடிக்க மாட்டேன். மோகன், மோகன் போதும், அழாத. எனக்கு ஒன்று சொல்லு. சுரபி உனக்கு இந்த நிலையில கிடைச்சாலே அப்ப அவ கையிலயோ இல்ல அக்கம் பக்கத்துலயோ போன் இருந்ததா? போன் இருந்தது. அப்புறம் ஆனா அது மொத்தமா எரிஞ்சு போயிருந்தது. அதோட அவளை வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுனால போனை நான் அங்கேயே விட்டுட்டேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ. சார், சார் சுரபி சாகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, டீ காரன். போலீஸ் ஸ்டேஷன் வெளியில இவனோட கடை இருக்கு. பேரு முன்னா சார். முன்னா, நீ என்னெல்லாம் பார்த்த? என்னவா
வாய் பேச மாட்டானா? ஆ. சாரி. இவங்களை தெரியுமா? அழுதுகிட்டு இருந்தாங்களா? அப்புறம் துணியெல்லாம் யார் கிழிச்சது? ஏற்கனவே கிழிஞ்சு இருந்ததா? அப்புறம் உனக்கு ஏதாவது தெரியுமா? யார் கொளுத்திருப்பாங்க? நீ பார்க்கலையா? சுரபி ரொம்ப போராடி தான் இறந்துருக்கா. ஆனா சாகும்போது ஒரே ஒரு வார்த்தை, டீக்காரன். ஏன் அப்படி சொன்னா? ஹர்ஷா, நீ போலீஸ் ஸ்டேஷன் வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. சார், இவன் கடை போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு வெளியில தான் சார் இருக்கு. இந்த மெட்டல் டிடெக்டரை கொண்டு வந்தது நல்லதா போச்சு. இதை வச்சு சிம் கார்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி, அந்த காண்டம் ரேப்பர் என்ன ஆச்சு? நான் இன்கொயரி பண்ணிருக்கேன். இங்க ஒரு பிராண்ட் காண்டம் தான் கிடைக்குதா, எல்லாரும் அதை தான் யூஸ் பண்றாங்களாம். ஹர்ஷா, இங்க பாரு. இந்த மொபைல் என்ன இப்படி இருக்கு? எடுத்துட்டு வா, நம்ம ஆளுங்க வித்த காட்டுவாங்க. டெஃபினெட்லி. சார், படி. சுரபி தாம்பே கேஸ்ல லோக்கல் போலீஸ் கூட ஒரு எஸ்ஐடி ஐ விட்னஸ் இருக்கு. ஆனா குற்றவாளிகள் அரெஸ்ட் ஆகல. சார், நான் சபீரை பார்த்துட்டு வரேன் சார். இல்லை அவன் கோவப்படுறது இயற்கை தான். டிஎன்ஏ என்னாச்சு? டிஎன்ஏ ரிப்போர்ட் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சார். பிஎம் ரிப்போர்ட் மெயில் பண்ணியிருக்காங்க சார். அவளை எரிச்சதாலையும் ஆர்கான் ஃபெயில் ஆனதுனாலையும் இறந்துருக்கா. உடம்புல அடிச்சதுக்கான அடையாளங்களும் இருக்கு. பாடியில் ஏர்லைன் ஃப்ராக்சர்ஸும் இருக்கு. ட்ரை சீமன் ட்ரேசஸும் கிடைச்சிருக்கு. அது கூட லூப்பும் இருக்கு சார். எரிச்சதுனால லூப் இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஸ்டிக் ஆயிருக்கு சார். டாக்டர்ஸ் செக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளேவரோட ரேப்பர் தான் நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. ஊர் தலைவன் வீட்டில் ரேப் பண்ணியிருக்கான். போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருக்காங்க. ரேப்பர் அங்கே எப்படி போச்சு? நீதாவை பற்றி என்ன தெரிஞ்சுது? சார், ஃபோனை ட்ரேசிங்கில் போட்டிருக்கோம். இப்போதான் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு. கான்ஸ்டபிள் அனுப்பியிருக்கோம். இப்போ அவங்க வந்துருவாங்க. நான் எங்கேயும் ஒளியில சார். அங்கிருந்து கோவத்துல கிளம்பி போயிட்டேன். ஊர் தலைவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அதனால சுரபிய கோவத்துல கொன்னுட்டியா என்ன? இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். நான் ஒரு ஏழை விதவை. காப்பகம் நடத்தி என் வயிற்ற கழுவிக்கிறேன். ஊர் தலைவர்கிட்ட இருந்து காசு கிடைக்கும், சுகமும் கிடைக்கும். அதனால அந்த அயோக்கியனை பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா, அன்னைக்கு நீ சுரபி பின்னாடி போகவே இல்லையா? போயிருந்தேன் சார். ஏண்டி, எனக்கு கண்ட பேர் வச்சல, இன்னைக்கு அவன் கிட்ட போய் படுத்துட்டு வரல? உன்ன இல்லைன்னா என் புருஷனை கொண்டு இருப்பாங்க. அதனாலதான் இதை செய்ய வேண்டியதா போச்சு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல. உன் தலைவரை பத்தியும் போலீஸ்காரங்களை பத்தியும் எனக்கு தெரிஞ்சாச்சு. மற்ற விஷயங்களும் எனக்கு தெரியும். இந்த தடவை என் புருஷன் வெளியே வரட்டும், அப்புறம் பாரு, உன் தலைவனை ஒரு வழி பண்ணிடுவேன். பெருசா பேசுறான். நான் நேரா தலைவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு நேரம் வந்தாச்சுன்னு சொன்னேன். அப்புறம் அங்க இருந்து பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புனியா? ஆனா தலைவரோட வைஃப் இதை பத்திலாம் சொல்லலையே. அவங்க வேற மாதிரில சொன்னாங்க. சுரபியை நீ கொலை பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க. சார், தலைவன் அவன் பொண்டாட்டியை தொடறது கூட கிடையாது. அவளுக்கு பட்டிருக்கும். சுரபியும் செத்துட்டா. அப்புறம் நானும் ஜெயிலுக்கு போயிட்டா. தான் புருஷன் திருப்பி கிடைக்கிறதா நினைச்சிருப்பா. அதனாலதான். தலைவன் காண்டம் யூஸ் பண்ணுவானா? இல்ல, தலைவருக்கு காண்டம் பிடிக்காது. சரி, நீ போலாம். ஊரை விட்டு மட்டும் போயிடாத. சுரபி தலைவருக்கு எதிராக எதுக்கு போக பார்த்தா? அவங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்திருக்கும்? ஒரு வேலை பண்ணு கான், அந்த 2 போலீஸ்காரங்களோட பழைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை வெளியே எடு. ஓகே சார். வேற ஏதாவது இல்லீகலாக பண்ணுறாங்களான்னு பாரு. இந்த ஊர் தலைவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அந்த போலீஸ்காரங்களை கூட வச்சுக்கிட்டு. சார், பன்வேல்ல இருக்க பிச்சைக்காரன் போதை பொருள் விற்கிறான். பன்வேல்ல பல பெண்கள் கூட விளையாடி இருக்கான். 16ஆம் தேதி ப்ரூம்டி ஏரியால இருந்திருக்கான். சுரபி கிடைச்ச இடத்துல 3வது ரேபிஸ்ட் இவன் தான் சார். ஃபோட்டோவை காட்டு. இவளை நீ பாத்தியா? நீ தானே எரிச்ச? எனக்கு ஞாபகம் இல்லை சார்.
ஞாபகம் வந்துச்சா? எனக்கு போதை வேணும், இல்லைனா எல்லாரையுமே எரிச்சிடுவேன். என்ன பார்க்குற? உள்ள போடு. வா உள்ள போ வா. சார், ஒருவேளை இப்படியா இருக்கலாம் இல்லையா? சுரபியை ரேப் பண்ண பார்த்துருப்பா, விட்டுருக்க மாட்டான், அதனால எரிச்சிருக்கலாம். சார், நானும் இந்த மாதிரி கேஸை பார்த்துருக்கேன். முதல்ல கொன்னுடுவாங்க, அப்புறம் ரேப் பண்ணுவாங்க. இவனுங்கெல்லாம் போதைக்கு அடிமையானவனுங்க. காண்டமை யூஸ் பண்ணி ரேப் பண்ணுறது இவனுங்களுக்கு பிடிக்காது. சார், இவனை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம் சார். சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு சார். டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. பாட்டில், ஆப்தே, அப்புறம் ஊர் தலைவரோட டிஎன்ஏ. 3 பேரைய தூக்கு. சார். ரைட் சார். வா வெளிய வா. சார் சார் என்ன பண்ற? வா. விடு என்ன? சார், அவரை விட்டுருங்க. யாரை வச்சு நீ அரஸ்ட் பண்ற? இது நான் பண்ணல சார். தெரியாது. உங்க புருஷன் மேல இருக்கிற கோவத்துல போலீஸ்காரங்களை அமைதியா இருக்கீங்க. நாங்க உங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம். சார், எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ நான் அதை தான் சார் சொன்னேன் உங்ககிட்ட. உங்களுக்கு தெரிஞ்சு இருந்ததுல்ல, நீதா ஒண்ணுமே பண்ணலையே. அவ என் குடும்பத்தை பாழாக்கி இருக்கா. அவ இல்ல, உன் புருஷன் தான் அவ குடும்பத்தை பாழாக்கி இருக்கான். ஹலோ மேடம், சும்மா சும்மா அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. சார், பாட்டேலோட மொத்த ஜாதகத்தையும் எடுத்தாச்சு சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி கடிச்சல் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கான். அங்கேயே ஒரு ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதே தான் சார், அதே கதை தான். அவனையும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அவன் அரசியல்வாதிக்கு எதிராக பேசியிருக்கான், ஆர்டிக்கல் எழுதியிருக்கான், போகும்போது மிரட்டியும் இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவன் வீட்டு பக்கத்துலேயே எரிஞ்சு போய் பணமாக கிடந்தான். இதே சுரபி கேஸ் மாதிரி தான். அரசியல் காரணத்தால் என்கொயரியும் நடக்கலை. கரெக்ட் சார். சார், ட்ரக் கேஸ் கன்ஃபஸ் பண்ணிட்டான். இவனோட டிப்பை யார் கொடுத்தாங்க? உன் பேச்சை யார் கேட்கலனாலும் அவங்கள எரிச்சிருவியாமே. இதெல்லாம் நான் பண்ணலையே, அந்த ட்ரகிஸ்ட் பண்ணியிருப்பான். ஒரு ஐ விட்னஸ் இருக்கு, அதோட அவன் உன்னோட ரிலேட்டிவ் ஆமே. பாட்டில், கன்ஃபஸ் பண்ணிக்க. இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, நான் மர்டர்லாம் பண்ணல. சார், என்ன நம்புங்க, நாங்க அவங்களை கொலை பண்ணல. நாங்க ஜப்தா சார் வீட்டுக்கு போயிருந்தோம். யார் பார்த்தா? ஒருவேளை அவன் வீட்டுக்கு நீ 15 நிமிஷம் கழிச்சு போயிருக்கலாம். இந்த பிளானை நீயும் பாட்டேலும் சேர்ந்து போட்டீங்களா, இல்ல பாட்டேல் தனியா போட்டானா? கான். சார் 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 சார், இந்த பிளான் எல்லாமே பாட்டேல் போட்டது தான். நான் அவரோட போன் எடுத்துட்டு ஜப்தா சார் வீட்டுக்கு போனேன், அவ்வளவுதான். யாருக்கும் எதுவும் தெரியாது. நீ ஓவரா பேசுற, கேட்டல? இவன் போய் பேச சார் 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 அமைதியா இருங்க. உம்மால உன் ஆட்டம் முடிஞ்சுதுடா. இவனை தூக்கி உள்ள போடுங்க. இவனோட கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அந்த பொறிக்கு ஊர் தலைவன் கூட என்னென்ன பண்ணான்னு பாருங்க. ஓகே சார், வா போலாம். வா சார். என்னாச்சு? போன் மறந்துட்டேன் சார். இவன் ஒருத்தன் எப்ப பாரு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கடா. போயிட்டு வரலாமே. சரி போ. நிப்பாட்டு. என்னாச்சு சார்? ஹேய், லைட் ஆஃப் பண்றா. சார், என்னாச்சு சார்? அங்க பாரு. அங்க என்ன நடக்குது? அவன் டீ கடைக்காரன் தானே? அவன் ஜக்தாவோட வேலைக்காரன். என்ன நடக்குதுங்க? அந்த பைக்காரனை அடுத்த ஜங்ஷன்ல புடி. என்ன நடக்குது? ஏய், கைய கீழே இருக்கு, இறக்கு. கான் நம்பர் 1 ஷூட்டர் போலீஸ் ஆபீசர். குண்டை எங்க சுட்டா எப்படி போய் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஓ, என்னடா? இவனோட போன். சார், நிறைய பேசிட்டேன், வாயை மூடிக்கிட்டு. இந்த டீ கடைக்காரன் ரொம்ப புத்திசாலி. உங்களோட எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். 16ஆம் தேதி ரெக்கார்டிங்க கேட்குறியா? கேளு. கௌலி, இங்க ஒரு பிரச்சனைடா.
அந்த சுரபிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்ன? எப்படி? அதான் சுரபி தலைவர் வீட்டில் தானே இருந்தா. அப்போ இந்த முன்னா சரக்கை கொடுத்துட்டு தலைவர் வீட்டில் பணம் வாங்க போயிருக்கான். அந்த இடத்துல சுரபி இவங்களை பார்த்துட்டா. ஒரு வேலை பண்ணு, சுரபியை விட டீ கடைக்காரன்ட்ட ஃபோன் கொடு. ஏ முன்னா, சுரபியை ஃபாலோ பண்ணு, கெரோசினை கொண்டு வா. சில பேர் உங்ககிட்ட சரக்கு கொண்டு வந்து தருவாங்க. அப்புறம் நீ ஜக்தாப், அப்புறம் ஊர் தலைவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்ப. ஏய், ஜக்தாபுடைய டிரைவர் இங்க வா. இந்த ஜக்தாப் அப்புறம் ஊர் தலைவன் இந்த சரக்கை மொத்தமா வித்துட்டு வர பணத்தை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் சார், இதுக்கு முன்னாடி போஸ்டிங் போர்ட்ல இருந்தது. அங்க நான் நிறைய பேர் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டேன். ஆனா நான் எப்ப இங்க வந்தேனோ இங்க லஞ்சத்துக்கு ஸ்கோப்பே இல்ல, பெரிய கேஸே மாற்றுறது இல்ல. அதனால ஜக்தாப் அப்புறம் ஊர் தலைவர் கூட சேர்ந்து இந்த ட்ரக் பிசினஸ் ஆரம்பிச்சேன். உனக்கு சீனியர் தானே அந்த பாட்டேல், ஆனாலும் அவனுக்கு நீ பயப்படுவியா? சார், பாட்டேலுக்கு கொஞ்சம் மூளை கிடையாது. மூஞ்சில காசை தூக்கி போட்டேன், சைலண்ட் ஆயிட்டான். அதோட என்னுடைய கனெக்ஷன் பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால கிரைம் பண்ண தயாராயிட்டான். அதோட சார் எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. எனக்கு அகெயின்ஸ்டா அவன் போனான். அவன் ஃபேமிலியில யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. போய் நான் அவனை விட போறது இல்ல. பாருங்க. வேண்டாம் வேண்டாம், கன்ஃபஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உன் ஃபேமிலி ஒரு வழி பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? சார், கன்ஃபஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சுருபி உங்க விஷயத்தை எல்லாத்தையும் வெளியே சொல்றேன்னு மிரட்டி இருக்கா. அதனால அவளை கெரசின் ஊத்தி கொளுத்திட்டீங்க. அதுக்கு முன்னாடி ரேப்பும் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், ரேப்லாம் பண்ணல சார். ரேப் போலி தான் பண்ண. சார், நான் மொத்த பிளானையும் பாட்டியலோட ரெக்கார்டை மனசுல வச்சுதான் பண்ணேன். ஏன்னா அப்பதான் உன் பிளான்ல அவன் மாட்டுவான். அதோட உன்னை சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் நீ எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்க. இந்த அளவுக்கு உன் புத்தியை நீ போலீஸ் வழியில இங்க யூஸ் பண்ணியிருந்தா 4 மெடல் இதோ இங்க நெஞ்சில குத்தி இருந்திருக்கலாம். புரியுதா? சார், மெடலால வீடு நடந்திருக்காது சார். அப்போ மற்றவங்களுக்கு ட்ரக்ஸை கொடுத்துட்டு குடும்பத்தை நீ நடத்திட்டு இருக்க. ஜெயிலில் உட்காந்து இதை பத்தி நல்லா யோசி. கான், ஜக்தாப்பை தூக்கிட்டு வா. இவன் மொத்த ட்ராக் ரெக்கார்டையும் செக் பண்ணுங்க. சார், எடுத்துட்டு போங்க. போட போடும். என்ன பாக்குறப்போ வேலையை செய்யாம ஓத்து சம்பாதிக்கணும்னு வந்திருக்கானுங்க.